நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைங்க தப்பு பண்ணும்போது, அவங்க மேல ரொம்ப அதிகமா கோவப்படுறாங்க, திட்டுறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க பயங்கரமா போட்டு, கையில கிடைச்ச பொருள தூக்கி வீசுறாங்க. இதனால என்ன ஆகும்னு நினைச்சீங்கன்னா, உங்க குழந்தைக்கு பயம் ஏற்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. குழந்தைங்க எல்லாருமே பேரண்ட்ஸை தான் ரோல் மாடலா பார்க்குறாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்களோ, அந்த பிஹேவியரை காப்பி பண்ணி, அதையே அவங்க மத்த இடத்துல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மத்த குழந்தையோட விளையாடும்போது, இதே மாரி அக்ரெசிவ் ஆகுறதுக்கோ, கெட்ட வார்த்தைகள் பேசுறதோ, சண்டை போடுறதுக்கோ நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க குழந்தைங்கள திருத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க குழந்தைங்கள காமா, கம்போஸ்டா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. குழந்தைக்கு கிளியர் டிசிப்ளின்ஸ் என்ன, குட் டிசிப்ளின்னா என்ன, பேட் டிசிப்ளின்ஸ்னா என்ன அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. வீட்டில் கிளியராக ஹவுஸ் ரூல்ஸ் செட் பண்ணுங்க. அவங்க புரிகிற மாதிரி ரூல்ஸ் செட் பண்ணி அதை ஃபாலோ பண்ண வைங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கத்துனீங்கனாலோ அடிச்சிங்கனாலோ அதையே அவங்க போய் வேறு இடத்துல பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.